வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். தனியார் விடுதியில் தங்கி போதைப் பொருள் சப்ளை, தமிழகத்தை சேர்ந்தவர் கைது. நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய குழந்தை மரணம், தேசிய மக்கள் மன்றத்தினர் நேரில் ஆறுதல். இனி விரிவான செய்திகள். கோர்காடு பகுதியில் மாநில தலைவரும் தலித் பழங்குடியின இயக்கங்களின் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமர் நீலகங்காதரன் அவர்களின் சிலை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அம்பேத்கர் மக்கள் சங்கம் நிறுவன தலைவரும் தலித் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த சமுதாய தலித் தலைவர், தலித் மக்களின் பாதுகாவலர், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவருமான அமரர் நீல கங்காதரர் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கோர்காடு கிராமத்தில் நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க தலைவர் சுந்தர்ராசு தலைமையில் ஜெயபால் ராமசாமி, ஐயா காளி மனோகர், ஹரிகிருஷ்ணன், மணிபாலன், எத்திராஜன் முன்னிலையில் சேகர் வரவேற்பில் சிறப்பு அழைப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் பிரதேச கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்து வந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் பொழிலன், அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்க தலைவர் ராமமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் மணிரத்னம், கோர்காடு எல்லையம்மன் கோவில் முன்னாள் தலைவர் அங்குதாஸ், கோர்காடு எல்லையம்மன் கோவில் முன்னாள் தலைவர் ரகுபதி, காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் மோகன்தாஸ், தொழிலதிபர் நாசர், விசிக அமைப்பு செயலாளர் தலையாரி, அம்பேத்கர் தேசிய விருத்தாளையர்கள் சங்க தலைவர் முருகையன், அம்பேத்கர் மக்கள் சங்கம் குப்புசாமி இவர்களின் வாழ்த்துகளுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா இசை கச்சேரியுடன் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பு நிர்வாகிகள், காரைக்கால் கூட்டமைப்பு நிர்வாகிகள், அம்பேத்கர் மக்கள் சங்க துணைத் தலைவர்கள், அம்பேத்கர் மக்கள் சங்க செயலாளர்கள், அம்பேத்கர் மக்கள் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கோர்காடு கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து அவர்களின் புகழாரத்தை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தடுப்பூசி செலுத்திய குழந்தை உடல்நல பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் குழந்தையின் குடும்பத்தினரை தேசிய மக்கள் மன்றத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர் பற்றாக்குறையால் உயிரிழந்த நிலையில் குழந்தையின் குடும்பத்தினரை தேசிய மக்கள் மன்றத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தேசிய மக்கள் மன்ற மங்களம் கிளை தலைவர் கண்ணபிரான், வில்லியனூர் கிளை தலைவர் பூக்கடை ரமேஷ் உள்ளிட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் நேரில் சென்று குழந்தையின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களே இல்லை என்றும் மருத்துவர்களின் வேலையை செவிலியர்கள் செய்ததால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்தனர். மேலும் இதற்கு சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியே பொறுப்பு என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அப்போது அவர்களிடம் குழந்தையின் உயிரிழப்பிற்கு நீதி கிடைக்க அனைத்து வகையிலும் தேசிய மக்கள் மன்றம் உறுதுணையாக இருக்கும் என தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் உறுதியளித்தனர். ரொம்ப கொஞ்சம் உடம்பு சிரமமா வச்சுங்க. மறுநாள்னா போனா நைட்டு ஒரு 7:30 மணி இருக்கும். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. குழந்தை நல்லா தான் இருக்குது. ஒன்றும்
ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நர்ஸு தாங்க இருந்தாங்க. டாக்டர் யாரும் கிடையாதுங்க. கட்டுறதுக்கு யாரும் அந்த வெறும் நர்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க. மாரி குழந்தை நல்லா தான் இருக்குது தீர்வு சொன்னாங்க. இல்லைங்க எனக்கு குழந்தை பல பயமாக இருக்குது, நாங்கள் ராஜீவ்காந்தி இட்டுன்னு போகிறோம், நீங்கள் ஆம்புலன்ஸ் கொடுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்பா இல்லைப்பா நல்லா தான் போகுது, நான் சொல்கிறேன் நீ வீட்டுக்கு இட்டு போக சொல்லிட்டாங்க. சரி அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நான் என்ன பண்ணேன், குழந்தைய வீட்டுக்கு இட்டு போயிடுங்க. வீட்டுக்கு இட்டு போன ஒரு 5 நிமிஷம் கூட அவளுங்க அப்படி கொஞ்சம் ரொம்ப தள்ளுன்னு ஆகிட்டாங்க. ஐயோ நம்ம பயந்துட்டு என்ன பண்ணிட்டு எங்கள் அண்ணனுக்கு போன டக்குன்னு குழந்தை தூக்கி வெளில வந்தாங்க. அப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் ஆகிட்டாங்க. திடீர்னு இங்கே தூக்கின்னு வந்தாங்க. இங்கே தூக்கின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. மெத்தம்பெட்டமைன் போதை மருந்து வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியகடை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் காவல்துறையினர் நேற்று நள்ளிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அண்ணா சாலை செட்டித்தெரு சந்திப்பு அருகே உள்ள தனியார் விடுதியில் போதைப் பொருட்கள் சப்ளை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினர் தங்கும் விடுதியில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கண்ணா என்பவர் அறையெடுத்து தங்கியுள்ளார். அவரது அறையில் காவல்துறையினர் சோதனை செய்த போது மெத்தம்பெட்டமைன் போதை மருந்து, 2 இன்சுலின் போதை திரவம் நிரப்பப்பட்டும் 25 காலியான சிரஞ்சு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் கண்ணா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்த அனைத்து போதை மற்றும் ஊசிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து கண்ணாவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காமராஜர் தொகுதி திமுக சார்பில் நடத்தப்பட்ட ஆடவர் மற்றும் மகளிருக்கான இறகுப்பந்து போட்டியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள லோட்டஸ் பேட்மிண்டன் கிளப்பில் தொடங்கியது. ஆடவர் மற்றும் மகளிர் என 2 பிரிவுகளாக 2 நாட்கள் நடைபெறும் இறகுப்பந்து போட்டியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் இறகுப்பந்து போட்டியாளர்கள் பங்கேற்று விளையாடினர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஆடவர் மற்றும் மகளிருக்கென தனித்தனியாக பரிசு தொகை மற்றும் கேடயம் வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி திமுக செயலாளர் சிவக்குமார், மாநில சிறுபான்மையினர் நல உரிமை அணி துணை அமைப்பாளர் சுனில்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். துவக்க நிகழ்ச்சியில் திமுக மாநில அவைத் தலைவர் SP சிவக்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோகுல், அமுதாகுமார், நர்கீஸ், இலக்கிய அணி தலைவர் பாண்டியன், பொறியாளர் அணி தலைவர் பூபாலன், தொகுதி நிர்வாகிகள் ஆண்டோ, சோமசுந்தரம், விஜயன், சுரேஷ், மன்சூர், சந்திரபோஸ், நடராஜன், இளங்கோ, சுபாஷ், சுரேஷ், விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் திறந்து வைத்தார். ராஜச்சந்திரு அறக்கட்டளை திறப்பு விழா முத்தியால்பேட் குறிஞ்சி வீதி சோலை நகரில் நடைபெற்றது. ராஜச்சந்திரு அறக்கட்டளை அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இவ்விழாவில் ராஜச்சந்திரு பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வாரம் 2 நாட்கள் மதிய உணவு முத்தியால்பேட்டை மக்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். சனிக்கிழமை சைவ உணவு, ஞாயிறு அன்று அசைவ உணவு என வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமின்றி கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக சிகிச்சை பெற மருத்துவரை கொண்டு மருத்துவ முகாம் மற்றும் பிரசவம் இலவசமாக அறக்கட்டளை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு செய்து தருவதாக கூறியுள்ளார். ராஜச்சந்திரு அறக்கட்டளை சேவை மக்களுக்கு என்றும் பயனுள்ள உதவிகளும் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் ராஜச்சந்திரு அறக்கட்டளை மூலமாக செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வாரம் 2 முறை அறக்கட்டளை மூலமாக மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது என்றும் இவை அனைத்தையும் மக்கள் பெற்று பயனடையுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் தேவையை தன் கொள்கையாக கொண்டு மக்கள் மனதில் மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகிறார் ராஜச்சந்திரு. எனவே இவர் சேவையை மக்கள் பாராட்டி வருகின்றனர். சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலின் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் காலை 7 மணிக்கு அம்மனுக்கு பால்குடம் வீதி உலாவும், 9 மணிக்கு பால் அபிஷேகம், சிறப்பு பூஜை மற்றும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து பிற்பகல் அன்னதானமும், இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும், இரவு 10 மணிக்கு கேளிக்கை நாடகமும் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், அண்ணா பிரபாவதி, சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுவை சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியினர் பெரும் திரளாக பங்கேற்று மலர் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் ஞானமுத்து செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஞானப்பிரகாசம், கௌரி, திவாகர், வேலவன், கிருஷ்ணமூர்த்தி, இளங்கோவன், ரவீந்திரன், ராஜ்குமார், காமராசு, தமிழ்செல்வி, சசி, காமராஜ், பிரியகுமரன், ராஜ்கமல், பாலன் பாலாஜி, அருள்தாஸ், ஜெயசூர்யா, ஆனந்த், மழலையர் பாசறை, மோபின், ஈழநிலா, ஈழவேந்தன் ஆகியோர் பங்கேற்றனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. அம்மன் ஆலயத்தின் பாராயண குழுவினரால் 1008 அகல் விளக்குகள் மற்றும் சொக்கப்பானை ஏற்றப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் 2 நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தா இன் கன்வென்ஷன் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை, நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை மூச்சை பயிற்சி நேற்றும் இன்றும் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கம் புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறுவதுடன் மாநிலத்திலும் நாட்டிலும் உள்ள சிகிச்சையியல் நிபுணர்களுக்கு உறக்க குறைபாடு மற்றும் அதன் அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைகிறது. இந்த கருத்தரங்குகளில் நோடல் யோலுகோ சால்டனா மெக்சிகனை சேர்ந்த தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஆனந்த், கோயம்புத்தூரை சேர்ந்த தலைமை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அந்தோணி இருதயராஜன், இயக்குனர், மெட்ராஸ் முன்னணி மருத்துவர்கள் மெடிக்கல் கல்லூரி போன்ற முன்னணி மருத்துவர்களால் விரிவுரைகளும் அறுவை செயல் விளக்கங்களும் பற்றி எடுத்துரைத்தனர். இந்த கருத்தரங்கிற்கு சிர்ட் டிஎம்எஸ் மற்றும் ரமேஷ், ஸ்டாலின், சிவகுருநாதன், HOD டெவலப்மெண்ட் ஆஃப் ENT டாக்டர் சிவசங்கர், டாக்டர் நபீன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தனது சொந்த செலவில் இன்வெர்டர் பேட்டரியை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அதிமுக பொருளாளராக இருப்பவர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இது மட்டுமில்லாமல் கோவில்களுக்கும் பல்வேறு நிதி உதவியும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தனது சொந்த செலவில் இன்வெர்டர் பேட்டரியை வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கௌரவித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றி குறித்து பாஜக ஓபிசி அணி மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் ஓபிசி அணி நகர மாவட்ட செயற்குழு முதலியார்பேட்டை அகத்தியர் ஹாலில் ஓபிசி நகர மாவட்ட தலைவர் ராம ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், ஓபிசி மாநில தலைவர் கோவிந்தன் கோபதி, நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொறுப்பாளர் ரத்னவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கட்சி நிர்வாகிகள் முதலியார்பேட்டை தொகுதி தலைவி புவனேஸ்வரி, ஓபிசி அணி மாநில நிர்வாகிகள் விஜய், ராஜேஷ், ஜெயக்குமார், சிவசெந்தில், பாலகுரு, லக்ஷ்மி, அகிலா, ஓபிசி மாவட்ட ஓபிசி அணி துணை தலைவர்கள் ஆதவன், கவுஞ்சிராஜ், ராஜு, விஜய், பொதுச் செயலாளர்கள் ஹரிதாஸ், மணிகண்டன், செயலாளர்கள் மனோகரன், அன்பரசி, பிரியா, பொருளாளர் ஆதிசேஷன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேஷ், செந்தில்குமார், மல்லிகா, பாபு, ராஜாகுமார், திவாகர், மேலும் நகர மாவட்ட ஓபிசி தொகுதி தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால திட்டம் மற்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நமது வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய ஆயத்த பணிகள் பற்றியும் தொகுதி கிளை கமிட்டி வலுப்படுத்த வேண்டியது பற்றிய முக்கிய முடிவுகள் ஆலோசிக்கப்பட்டது. வீடூர் பகுதியில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்துள்ள வீடூர் பகுதியை சேர்ந்த திமுக, தவிக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மேலும் புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சேகரன் செய்திருந்தார். புதியதாக நியமனம் செய்யப்பட்ட மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்தை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்த மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதியதாக நியமனம் செய்யப்பட்ட மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்தை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்த மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவு தினம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் திண்டிவனம் அடுத்த மன்னார்சாமி கோவில் அருகே மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 9வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மரக்காணம் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் விடுதியில் தங்கி போதைப் பொருள் சப்ளை, தமிழகத்தை சேர்ந்தவர் கைது. நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய குழந்தை மரணம், தேசிய மக்கள் மன்றத்தினர் நேரில் ஆறுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.